ஓகே. இந்த வீடியோவோட எண்டுல சிம்பிளா நீங்க வந்துட்டு, இது நல்லா இல்ல, இது பேட் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்? அதுவே இது சூப்பர் குட். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இது இப்படிதான் இருக்கணும். அப்படின்றத நான் ஏன் சொல்லப் போறேன் அப்படின்றத பார்க்க போறீங்க. லெட்ஸ் கெட் இன்டூ த வீடியோ. ஹலோ கைஸ். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு வைப் கோடிங் பண்ணணுமா? இல்ல புரோகிராமிங் வித் ஏஐ தான் பண்ணணுமா? அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே. சிம்பிளா வந்து ஃபர்ஸ்ட் வைப் கோடிங்னா என்ன? புரோகிராமிங் வித் ஏஐனா என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா வைப் கோடிங் அப்படின்றது வந்துட்டு தேர் ஆர் பிளென்டி ஆஃப் வைப் கோடிங் திங்ஸ். லைக் வந்துட்டு முதல் விஷயம் காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு இங்கிலீஷ் வச்சு கோட் அடிக்கிறது. இங்கிலீஷ் ஈக்குவல் டூ கோட் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்றது தான். இதுக்கு நமக்கு புரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியணும் இல்ல 6 மந்த்ஸ் பூட் கேம்ப் படிக்கணும் அவசியம் இல்ல. நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். இத வச்சு பண்ணிடலாம். இதுவே புரோகிராமிங் வித் ஏஐ பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஜாவா ஸ்கிரிப்ட். எல்லாரும் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் தான் காமனா தெரியும். அதனால நான் ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்ததுனா நம்மளால ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துட்டு லெட்ஸ் மேபி வி கேன் பில்ட் அ ரியாக்ட்டோ இல்ல வந்துட்டு நெக்ஸ்ட் ஜேஎஸ் அப்ளிகேஷனோ என்ன வேணா பில்ட் பண்ணலாம். ஸோ ஓகே. சிம்பிளா வந்துட்டு வைப் கோடிங்னா ஃபர்ஸ்ட் என்ன? வைப் கோடிங்க எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து வைப் கோடிங்க ஒருத்தவங்க ஒரு மாரி வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வைப் கோடிங்கோட ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு வித்தவுட் கோட். ஸோ வித்தவுட் கோட் அப்படின்னா, கோடையே பார்க்காம நம்ம கோடே நம்ம கையிலயும் இருக்காது. நம்ம கண்ணாலயும் பார்க்க மாட்டோம். வெறும் ப்ராடக்ட்ட மட்டும் பார்த்து சொல்றது. இதுக்கு பேரு வைப் கோடிங் தான். இங்க தி மோஸ்ட் பேட் திங் டூ டூ இன் அன் இண்டஸ்ட்ரி. நீங்க டெவலப்பர் ஆகப் போறீங்க. இல்ல நீங்க ஒரு கிளையன்ட்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி தர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு வைப் வித் கோட் பேஸ். ஸோ பேசிக்கா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் பண்ணி, அந்த அப்ளிகேஷன்ல ஒரு குட்டி ஃபீச்சர் பண்ண போறீங்க. அந்த ஒரு ஃபீச்சர மாத்தணும். இல்ல ஒரு பக்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ வைப் பண்ணுவாங்க. அப்ப ஏஐ கிட்ட வந்துட்டு அதோட கோட் பேஸ் ஆக்சஸ குடுத்துட்டு பண்ணுவாங்க. திஸ் இஸ் மோர் லைக்லி எ சேஃப் திங் டூ டூ. பட் சில சமயத்துல வந்துட்டு வைப் கோடிங் இன்னும் கூட என்ன இதுவா சொல்றாங்க அப்படின்னா, ஆட்டோ கம்ப்ளீஷன கூட வந்துட்டு வைப் கோடிங் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஐ டோன்ட் திங்க் சோ ஆட்டோ கம்ப்ளீஷன் இஸ் அ வைப் கோடிங் திங். பட் இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸா தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கு. ஸோ என்னோட டேக் படி பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் சம்திங் தட் கம்ஸ் அண்டர் வைப் கோடிங். இது வந்து புரோகிராமிங் வித் ஏஐன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஏஐ புரோகிராம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது. பட் கண்டிப்பா இந்த வித்தவுட் கோட் அண்ட் வைப் வித் கோட் பேஸ்ன்றது வந்து வைப் கோடிங் கீழ தான் வரும். அண்ட் நான் எத ரொம்ப வந்துட்டு சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, வைப் வித் கோட் பேஸ்ன்றது வந்துட்டு ஒரு குட் பிராக்டிஸ். ஏன்னா வந்துட்டு ஒரு இஷ்யூ இருக்கு. ரொம்ப நேரமா நீங்க ஒரு 6 ஹவர்ஸா வந்துட்டு ஒரு பக் மேல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னடா பண்றது அப்படின்றதுக்கு பதிலா, நீங்க இந்த மாரி வந்துட்டு ஏஐ கிட்ட வைப் பண்ணி உங்களால அந்த பக்ஸ ரிசால்வ் பண்ண முடியும். ஆ இது இன்னமும் வந்துட்டு இவ்வளோ சூப்பரா பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் இன் 50-50 ஹிட் ஆர் மிஸ் தான். பேசிக்கா வந்துட்டு உங்களோட கோட் பேஸ் ரொம்ப பெருசா இருக்கு. உங்களோட கோட் ரொம்ப ஸ்ப்ளிட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு, இட் இஸ் சேலஞ்சிங் ஃபார் த ஏஐ டூ டூ சோ. பட் ஆனா வந்து இதுவே உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒரு மாடரேட் லெவல் அப்ளிகேஷன் அண்ட் உங்களோட பக்குமே வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப ஹை லெவலா இருந்தது. நான் பார்க்கல. பட் ஏஐ பார்க்க முடியிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா, இட் ஷூர்லி டஸ் த ஜாப். என்னோட பெர்சனல் இது வந்துட்டு ஐவ் பீன் சிட்டிங் லைக் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு 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 பிரஷர்ல இருந்துட்டு இருந்தேன். ஒரு பக்க ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு. சரி இதுக்கு மேல முடியாது. சும்மா ஒரு ப்ராம்ப்ட் போட்டுவிட்டு நான் போயிட்டு காஃபி எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு, போய் காஃபி எடுத்துட்டு வர ஒரு ஒரு 5 நிமிஷம் கேப்ல அந்த இஷ்யூவ ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. அந்த இடத்துல தான் வந்துட்டு ஓகே வைபிங்கே நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துக்கும் என்ன வித்தியாசம்? எத யாரு சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைப் கோடிங் அப்படின்றது சும்மா ஒரு ஒரு ஹாபிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு வைப் கோடிங்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் லவபிள். லவபிள்.devன்ற இந்த சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண உடனே சிம்பிளா இந்த மாரி ஒரு சாட் விண்டோல லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லெட்ஸ் பில்ட் அ டு டூ அப்ளிகேஷன். சிம்பிளா நீங்க எந்த பூட் கேம்ப் போனாலும் சரி, எங்க படிக்க போனாலும் இதுதான் உனக்கு கிரியேட் பண்ண சொல்லுவாங்களா? நான் வெறும் இத ஒரு 5 வேர்ட்ல குடுத்திருக்கேன். ஒரு சின்ன சென்டென்ஸ் தான். எனக்கு சிம்பிளா இதுவே என்ன பண்ணுச்சு, இட் ஜஸ்ட் தாட் அபௌட் லைக் வந்துட்டு 11 செகண்ட்ஸ் யோசிச்சிருக்கு. அதுக்கப்புறமா பண்ணி எனக்கு வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நானு டெஸ்டிங் டு டூ குடுத்தனால எனக்கு கிரியேட் ஆகுது. நான் டிக் பாக்ஸ் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இது டன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளீட்ன்னு காமிக்குது. இதுல ரொம்பவே சூப்பரா இருக்கு. பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பெய்டு அப்ளிகேஷன்ஸ் கரெக்ட்டா? இந்த இடத்துல நீங்க இப்ப அப்கிரேட் குடுத்தீங்க அப்படின்னா, இங்க பிளான்ஸ் எல்லாம் காமிக்கும். இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள்ல நான் இந்த இந்த பர்ட்டிகுலர் சைட்டுக்கு என்கிட்ட வந்துட்டு இது கிடையாது. பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. எனக்கு ஃப்ரீயா குடுக்குறது 5 கிரெடிட் டெய்லி. இப்ப நான் அம்ச்ச அந்த 4 வேர்ட் 5 வேர்டுக்கு எனக்கு 1.3 கிரெடிட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுபோக இந்த அப்ளிகேஷன பார்த்தாலே ஆப்வியஸா தெரியுது. இது வந்துட்டு ஒரு ஏஐ குக்ட் அப்ளிகேஷன்னு சொல்லிட்டு. இன்னும் பெரிய ஸ்கேல்ல நம்ம அப்ளிகேஷன் போறப்போ, நமக்கு அந்த 5 கிரெடிட் கண்டிப்பா பத்தாது. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு என்ன ஒரு ஒரு 5 வாட்டி தான் பேச முடியும்னு சொன்னா எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஸோ ஆப்வியஸா என்ன பண்ணுவோம் நம்ப, வில் அகைன் கோ டூ அ ப்ரோ பிளான் இல்ல பிசினஸ் பிளான். இங்க பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் பிரைஸி. கரெக்ட்டா? இந்த சார்ஜஸுமே அதிகமாகுது. ஓகே லவபிள் தான் இவ்வளோ சார்ஜஸ். நான் வேற ஏதாவது சைட் போவேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, bolt.newன்னு ஒரு சைட் இருக்கா? bolt.new சிமிலர் கான்செப்ட் தான். இந்த இடத்துல நீங்க என்ன வேணும் அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி குடுத்துரும். இதோட பிரைசிங் போய் பார்த்தாலுமே, நமக்கு அதே ரேட்ஸ் தான். எல்லாமே வந்துட்டு அப்ராக்ஸிமேட்லி அதே தான். பட் இங்க இவங்க வந்துட்டு பெர் சாட் மாரி வைக்காம வந்து கான்டெக்ஸ்ட் விண்டோ டோக்கன் வச்சிருக்காங்க.
அந்த சேட்டாவது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா, இந்த டோக்கன் சுத்தமா கிடையாது. நீங்க ஒரே ப்ராம்ப்ட்ல கூட 300K டோக்கனே நீங்க வந்து யூஸ் பண்ணிட முடியும். ஏன்னா, அவ்ளோ பெரிய அப்ளிகேஷன்ஸ் செக் குடுத்தீங்க அப்டின்னா, அதுக்கேத்த மாரி எடுத்துக்கும். ஓகே. இதனால நான் என்ன சொல்றேன், ஸோ யாருமே வந்துட்டு இனிமே வந்துட்டு வைப் கோடிங் பண்ணாதீங்க. வைப் கோடிங் இஸ் பேட் அப்டின்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் வைப் கோடிங் எப்ப பண்ணணும் அப்டின்னா, சிம்பிளா உங்களுக்கு ஒரு புரோட்டோடைப் வேணும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட உங்களோட ஃப்ரெண்ட் கிட்டயோ, இல்ல வந்துட்டு உங்களோட யூசர் கிட்ட வந்துட்டு ஒரு ஃபீட்பேக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வைப் கோடிங் பண்ணலாம். ஏன்னா வைப் கோடிங் பண்றப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கண்ல கொண்டு வந்துரும். ஸோ டு டூ அப்ளிகேஷன்னு போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட காமிக்கணும்னா, அதுல என்ன இருக்கும்? என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும்? அப்படின்னு சொல்றத விட, சிம்பிளா எனக்கு இன்னைய டேட் போடு. இத்தன டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இல்ல வந்துட்டு எனக்கு இது மாரி டிக் மார்க் குடுத்தனா எனக்கு வந்து இதுவாகணும். கம்ப்ளீட்டட்ன்னு மார்க் ஆகணும். இல்ல நான் டெலீட் குடுத்தனா டெலீட் ஆகணும். அப்படின்னு சொல்றத நீங்க ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறத விட, இது மாரி காமிச்சு புரிய வைக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமா, இஃப் யூ ஆர் அ பிசினஸ் ஓனர், இல்ல உங்களோட அப்ளிகேஷன் உங்களுக்கு நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வைப் கோடிங் பண்ணி ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிடலாம். அப்புறமா ரியல் டெவலப்பரை கூப்பிட்டு எனக்கு பாரு இப்படி தான் எனக்கு வேணும், எனக்கு ரியலா இதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த வைப் கோடிங் டூல்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு செக்யூரிட்டி ரிஸ்க்ஸ் இருக்கு. பேசிக்கா ஒரு டெவலப்பரா நான் வந்துட்டு யோசிச்சேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஓகே இது இப்படி இருக்கா, இன்னைக்கு இது இப்படி இருக்கு, நாளைக்கு இது இப்படி இருக்கு, யூசர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் என் மண்டையில ஓடிட்டு இருக்கும். பட் இந்த ஏஐக்கெல்லாம் அதுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துறீங்களோ அதுதான் அதோட டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டு டூ அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துட்டோம். இந்த இடத்துல இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் நான் வேற ஏதாவது ப்ராம்ப்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணும்னா, பழசா பண்ண இந்த டு டூ அப்ளிகேஷன்ற கான்செப்ட்ட விட்டுட்டு, புதுசா இப்ப நான் அதுல யூசர் ஆத்தென்டிகேஷன் குடுக்கணும்னா, யூசர் ஆத்தென்டிகேஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இதுல உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வந்துட்டு புரிஞ்சிருக்கலாம், இல்ல புரியாம இருக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு ப்ரீவியஸா நடந்த விஷயத்த தெரியல அப்படின்னா, பழச வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் நெறைய இருக்கு. கரெக்ட்டா? இப்ப யூசர் ஆத்தென்டிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப டு டூல ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா, அந்த ஏஐக்கு தெரியாது. இல்ல ஏஐ பண்ண முடியாது. ஸ்டில் உங்களுக்கு இந்த கொஸ்டின் இருக்கலாம். நீ GPT 5.2 யூஸ் பண்ணியிருக்கியான்னு என்ன நீங்க கேட்கலாம். இல்ல Gemini 3 Pro யூஸ் பண்ணியிருக்கியா? இல்ல Opus 4.5 யூஸ் பண்ணியிருக்கியா? அப்படின்ட்டு. நான் எல்லா மாடல்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எல்லாத்துலயும் ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதோட கான்டெக்ஸ்ட் விண்டோ. கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, சிம்பிளா இந்த மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சர்டன் லிமிட் தான் அதோட மெமரி. ஸோ ஒன்ஸ் இந்த மெமரி அது கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா அது கண்டிப்பா ரெஃப்ரெஷ் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரெஷ்ஷா பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம ஹியூமன்ஸ்க்கு இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ கிடையாது. ஏன்னா நம்ம பிரெயின்ஸ்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டில் நெறைய பேர் மறக்கலாம். நெறைய ஃபீச்சர்ஸ் மறக்கலாம். பட் ஆனா அந்த இடத்துல நம்மளோட ஒரு டச் இருக்கும். ஹியூமன் ஃபீல் இருக்கும். ஹியூமன் ஃபீல் இருக்கப்போ, கண்டிப்பா வந்துட்டு இது நடக்குமா? நடக்காதா? அப்படின்றது தெரியும். ஓகே. நான் இப்ப புரோகிராமிங் லாங்குவேஜ் படிச்சுட்டேன். இருந்தாலும் என்னோட ஏஐ யூஸ் பண்ணணும். என்னோட புரொடக்டிவிட்டிய நான் இன்கிரீஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது புரோகிராமிங் வித் ஏஐ. புரோகிராமிங் வித் ஏஐல என்ன பண்ணுவோம்? இல்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமனா இப்ப ஃபேமஸா இருக்கிறது வந்துட்டு கர்சர். கர்சர்.comல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அகைன் இட் இஸ் ஆல்சோ பெய்ட் திங். இங்க எதுவுமே வந்துட்டு ஃப்ரீ இல்ல. ஃப்ரீயா இருக்கிறது தான் நீங்க தான் ப்ராடக்ட் அங்க. உங்களோட ஏஐ மெசேஜஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு தே வில் பி யூசிங் இட் ஃபார் ட்ரெய்னிங்கோ இல்ல வந்துட்டு ஏதாவது டீபக்கிங் பர்ப்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டில் அகைன் திஸ் இஸ் அ பெய்ட் திங். பட் ஆனா புரோகிராமிங் வித் ஏஐ பண்றப்போ, சிம்பிளா நீங்க ஏஐ கிட்ட பேசுவீங்க. அதோட கோடும் அங்க சைட்ல காமிக்கும். உங்ககிட்ட கோடுக்கான ஃபீட்பேக் கேட்கும். அதாவது இத அக்செப்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? இது நீங்க சேஃப்ன்னு நினைக்கிறீங்களா? இல்லையான்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டு டூ அப்ளிகேஷன ரெடி பண்றதுக்கு நம்ம இது மாரி ப்ராம்ப்ட் குடுத்து நம்மளோட ஒரு அப்ளிகேஷன டெவலப் பண்ணிட முடியும். அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஃபீச்சர் சொல்றப்பயும், அது பண்ற கோடும், ப்ரீவியஸா அது பண்ண கோடுக்கும் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்கா? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. லெட்ஸ் சே நான் வந்துட்டு இங்க விஎஸ் கோட் எடுத்துக்கிறேன். நான் விஎஸ் கோட்ல GitHub Copilot யூஸ் பண்றேன். இட் இஸ் ஆல்சோ அ ஃபேமஸ் புரோகிராமிங் வித் ஏஐ டூல். ஓகேவா? ஓகே. விஎஸ் கோட்ல நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஐகான் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல சிம்பிளா நான் வந்து அகைன் டு டூ அப்ளிகேஷன் தான் ஒரு டு டூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு எம்ப்டி ஃபோல்டர். ஸோ அதே அங்க இருந்த அதே லவபிள் ப்ராம்ப்ட்ட நான் இங்க எடுத்து வந்து குடுக்குறேன். ஐல் ஸ்விட்ச் ஃப்ரம் Opus 4.5ல இருந்து மேபி ஐல் கோ வித் அ வெரி பேசிக் மாடல். நான் வந்துட்டு GPT 5 மினி இல்ல Grok Code ஃபர்ஸ்ட் கூட போறேன். ரொம்ப சீப். இது வந்து ஒரு ஃப்ரீ மாடல் இப்போ. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லெட் மீ ஜஸ்ட் சிம்ப்ளி காப்பி திஸ் கோட் அண்ட் அதே ப்ராம்ப்ட்ட நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நான் அத சும்மா இங்க போடுறேன். ஓகே. இங்க போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பேசிக்கா நமக்கு ஏஐ இங்க பேசிட்டே இருக்கும். ரைட் சைட்ல நமக்கு நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வரப்போது. நம்மளோட கோட் டெவலப் ஆகப்போது. ஸோ இந்த இடத்துல நீங்க ஆப்வியஸா நீங்க ஐ டூ ஐ பார்க்கிறப்போ, ஓகே இந்த ஃபீச்சர் இங்க பண்ணியிருக்கு. ஓகே இந்த ஃபங்ஷன் இங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இங்க தான் ஒரு ப்ராப்ளம். கோடிங் தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா ஃபீல் ஆகலாம். லைக் இது எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இது என்னது சிஎஸ்எஸ் ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இல்ல HTML ஃபைல்னு ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணுது. இது என்னது? இல்ல ஸ்கிரிப்ட்.js ஃபைல்னா என்ன? அப்படின்றது ஒரு டவுட் இருக்கலாம். இந்த இடத்துல தான் நான் சொன்ன மாரி உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது புரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட். மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு வெப் அப்ளிகேஷன் தான் டெவலப் பண்றோம். ஸோ வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அத வச்சு தான் எல்லா பர்ட்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைப்ரரியுமே கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ
ஸோ இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கப்போ, ஓகே ஆட் டு டூ குடுத்துருக்கியா? ஓகே ப்ரிவென்ட் டிஃபால்ட் குடுத்துருக்கியா? அப்பன்னா என்ன அப்படின்றத உங்களால படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது போக உங்களுக்கு உங்களோட கோடு உங்களோட லோக்கல் மெஷின்ல இருக்கு. இப்ப இந்த லவ்வபிள் சைட்ஸ்லலாம் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரிவ்யூ காமிக்குது. இப்ப ரீசென்ட்டா இந்த கோட் ஃபீச்சர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்க பாருங்கப்பா நீனே கோட் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இட் வாஸ் நாட் த கேஸ் ப்ரீவியஸ்லி. அகைன் இந்த கோட்ல வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இது அவங்க டெவலப் பண்ண கோடு. நீங்க நெறைய லைசென்சிங் இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஆ இது ஒரு காமனான பிரச்சனை. இன்னொருத்தவங்க கோட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இத நம்ம ஒரு பெரிய கமோடிட்டி ஆக்குறோம். பெரிய ஒரு ப்ராடக்ட் ஆக்குறோம்னா, அப்ப நமக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். அதுபோக இதுல ஒரு இஷ்யூவ டீபக் பண்றதுக்கு ஒரு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஐடியில பண்றத விட, இந்த மாரி ஒரு சைட்ல பண்றப்போ கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். பட் இட் இஸ் அன் செல்ஃப் பிரிஃபரன்ஸ். நீங்க எது பிரிஃபர் பண்றீங்களோ அது ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நம்மளோட கோட் டெவலப் ஆயிடுச்சு. இதுதான் வந்துட்டு ஆக்சுவலா புரோகிராமிங் வித் ஏஐ. ஸோ பேசிக்கா நான் இன்னும் இந்த இடத்துல கீப்போ, அண்டோ குடுக்கல. இதுதான் நம்மளோட டிசிஷன் பவர். இது நம்மகிட்ட எல்லாமே கேக்குதா? ஸோ பேசிக்கா இந்த இடத்துல நமக்கு ஹலோ அப்படின்றத குடுத்தேன்னா, ஸ்டில் இட் டஸ் த ஜாப் ரைட்? ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல யூடியூப் வீடியோ குடுத்தேன் அப்படின்னா, இட் டஸ் த ஜாப். ஓகே. இப்போ நான் இன்னமும் வந்துட்டு இந்த சேஞ்சஸ் என்னென்ன பண்ணிருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. அஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு இதுல எதுவுமே இஷ்யூஸ் இல்ல. இது எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த இடத்துல நானு அகைன் நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் குடுக்க போறேன். ஐ வாண்ட் டூ மார்க் டு டூ ஐட்டம்ஸ் டு பி டன் வித் அ செக் பாக்ஸ் அப்படின்னு குடுக்குறேன் அப்படின்னா, சிம்பிளா வந்துட்டு என்னால ஐட்ரேட் பண்ண முடியும். இந்த இடத்துல இப்ப என்ன கோட் சேஞ்ச் பண்றது என்னால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் குளோஸ் திஸ் ஆல் விண்டோ. இந்த இடத்துல இது பண்ண சேஞ்சஸ நம்மளால ஆக்சுவல் டிஃப்பா காமிக்க முடியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததில்ல. இப்ப தான் நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. இல்ல ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, திஸ் இஸ் ஹவ் ஆக்சுவலா ஒரு டெவலப்மென்ட் ப்ராசஸ் நடக்கும். சிம்பிளா உங்களோட மேனேஜரோ, இல்ல உங்களோட டீம் லீடோ வந்துட்டு உங்ககிட்ட வந்து, "அப்பா எனக்கு இந்த மாரி அத்தென்டிகேஷன் கிரியேட் பண்ணி குடு" அப்டின்னு சொல்லிடுவாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க போயிட்டு ஓகே கோட் பேஸ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு, எங்கெங்க இருக்கு அப்டின்னு பார்த்துட்டு, அந்த இடத்துல நீங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு ஒரு பிஆர் ரைஸ் பண்ணுவீங்க. GitHub பிஆர். அந்த பிஆர உங்களோட டீம் லீடர் ரிவ்யூ பண்ணுவாரு. இல்ல உங்களோட கொலீக் ரிவ்யூ பண்ணி அதுல ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா சொல்லுவாங்க. அதே தான் இங்க நடக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இது 2 ஃபைல் சேஞ்ச் பண்ணியிருக்கு. என்னால சிம்பிளா இந்த இடத்துல இத குடுத்து, என்ன ஃபைல் சேஞ்ச் பண்ணியிருக்கு, என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தா, கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே புதுசா ஆட் ஆனது. கலர்ல இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆனது. ஸோ இந்த இடத்துல பார்த்தா, சிம்பிளா அத ஆட் பண்றதுக்கு பதிலா செக் பாக்ஸ் இருக்கா, இல்ல சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்கா அப்படின்றது எல்லாமே பண்ணியிருக்கு. ஐ கேன் ரிவ்யூ திஸ், ஐ கேன் டூ திஸ் எவ்ரிதிங். ஓகே இந்த ஃபைல் சூப்பர் குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீப் குடுத்துறலாம். அடுத்தது என்னால வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தா, ஒரு சின்ன சிஎஸ்எஸ் இஷ்யூ சிஎஸ்எஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த சிஎஸ்எஸ் ஃபிக்ஸுமே ஓகே சூப்பர் சொல்லி குடுத்துற முடியும். ஓகே. என்னால சிம்பிளா வந்துட்டு இந்த இடத்துல இந்த பர்ட்டிகுலர் எண்ட் பாயிண்ட்க்கு போயிட்டு என்னால பார்க்க முடியும். ஐ கேன் ஜூம் இட் அ பிட் அண்ட் புட் யூடியூப் வீடியோ. இட் டஸ் த ஜாப். ஸ்டில் நான் என்ன வந்துட்டு சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு லவ்வபிள் ஏன் அந்த யூஐ அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னா, இட் இஸ் அ மோஸ்ட் காமன் எல்லாரும் வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்னால, அவங்க தே வுட் ஹவ் யூஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் அ டெம்ப்ளேட் ஆர் தே குட் ஹவ் யூஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் ஸ்கிரீன் மார்க்அப்ஸ். ஓகே இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தே வுட் ஹவ் ஷூர்லி இன்ஜெக்டட் இன் த ப்ராம்ப்ட்ஸ். அகைன் நம்ம இன்னும் டீட்டெயில்டா இன்னும் நெறைய பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் பண்ண போறப்போ, நமக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் அதுலருந்து கிடைக்காது. ஸ்டில் நம்ம இங்க கூட சொல்லலாம். ஸோ வி கேன் ஸ்டில் ஆஸ்க் இட் டூ யூஸ் சம் கைண்ட் ஆஃப் லூசிட் ஐகான்ஸ் யூஸ் பண்ணு, இல்ல ரியாக்ட் ஐகான்ஸ் யூஸ் பண்ணு, இல்ல இங்க நம்ம ஜஸ்ட் HTML, CSS, JSA பண்ணதுக்கு பதிலா ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனா கூட பண்ணுன்னு சொல்லலாம். யூ கேன் கீப் கோயிங். அண்ட் நான் இப்ப யூஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு இட் வாஸ் ஆல் ஆஃப் ஃப்ரீ காஸ்ட். லைக் ஃப்ரீ காஸ்ட் இன் சென்ஸ் இதுக்கு நீங்க வந்துட்டு $10 ஸ்பெண்ட் பண்ணி GitHubல வாங்கணும். ஸோ தட்ஸ் அ டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் $10 நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு யூ ஹேவ் தீஸ் மெனி மாடல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ல வர மாடல்ஸ்மே உங்களால ட்ரை பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இப்படி பண்றப்போ சிம்பிளா ஓகே சிஎஸ்எஸ்னா நான் இப்படி தான் எழுதணும் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இல்ல வந்துட்டு ஜேஎஸ் ஃபைல்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு டாகிள் எழுதணும்னா இப்படி தான் இருக்கணும். இந்த மாரி க்ளோசர்னா என்ன, இல்ல கெட் ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன பண்ணுது அப்படின்ற விஷயங்கள் தெரியும். ஐ டோட்டலி அக்ரி. இட் இஸ் நாட் சம்திங் வந்துட்டு ஓவர் நைட்ல உங்களால கத்துக்க முடியாது. பட் ஆனா உங்கள நம்பி ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ட குடுத்து எனக்கு டெவலப் பண்ணி குடுப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, சிம்பிளா இந்த மாரி போயிட்டு ஒரு யுஐல பண்ண முடிஞ்சது அப்படின்னா அவங்களே பண்ணிடுவாங்க. பட் அவங்க ஏன் உங்ககிட்ட வரணும்? உங்கள டெவலப்பரா நம்பி வராங்க அப்படின்னா, அவங்க குடுக்கக்கூடிய எல்லா பர்ட்டிகுலர் விஷயத்தையும் உங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது தான். அவங்க குடுக்குற $50 $100 இல்ல $200 கொண்டு வந்து இங்க நீங்க இந்த பிரைசிங்ல குடுத்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டே இருக்காது. அண்ட் அது போக ஒரு சர்டைன் லெவலுக்கு மேல இந்த டூல்ஸ் வில் சஃபோகேட். அதால அது லெவலுக்கு மேல போ முடியாது. நீங்க நார்மலா Googleல சர்ச் பண்ணி பாருங்க. இந்த வைப் கோடிங் டூல்ஸ்லலாம் வந்துட்டு எவ்வளோ நல்ல அவுட்புட்ஸ் இருக்கு அப்படின்றத. ஆப்வியஸா எவ்வளோ நல்ல அவுட்புட்ஸ் இருக்கும்ன்றது வந்துட்டு வெறும் இனிஷியல் ஃபேஸஸ்க்கு வரைக்கும் தான் வந்து சொல்லியிருப்பாங்களே தாண்டி, சர்டைன் லெவல் தாண்டுனதுக்கு அப்புறமா டெவலப்பர்ஸ் தான் தேவைப்படுவாங்க. ஏன்னா, சிம்ப்ளி பிகாஸ் இட் கேனாட் டூ, இட் கேனாட் ஹேண்டில். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கான்டெக்ஸ்ட் விண்டோ இஸ் அ வெரி, வெரி பிக் ப்ராப்ளம். இப்ப இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ இல்லாம இவங்களால இந்த பர்ட்டிகுலர் மாடல்ஸால கேனாட் டூ எனிதிங். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ ஒன்ஸ் முடிஞ்சுச்சு அப்படின்னா, இட் ஹேஸ் டு ரிஃப்ரெஷ், இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ரெஷ். ஸோ அப்ப இட்ஸ் கோனா சஃபோகேட் ஆர் இட்ஸ் கோனா ஆக்சுவலி புட் யூ கைஸ் இன் ட்ரபிள். அதுதான் அதோட மெயின் ப்ராப்ளம்.
ஃபைன். ஆப்வியஸா எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த லவ்வபிள் சைட்டோட ஆக்சுவல் ட்ரூடல் தான் புடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் ஏன் வந்துட்டு புரோகிராமிங் வித்தைய சொல்றேன் அப்டின்னா, சிம்ப்ளி பிகாஸ் நீங்க ஒரு இதுல வந்துட்டு ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்டின்னா, யூ நீட் டூ புட் சம் வேல்யூஸ் கரெக்ட்டா? நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வேல்யூ புரொவைட் பண்ணா தான் அதுக்கு மணி வரும். ஸோ நீங்க இந்த மாரி வந்துட்டு வைப் கோடிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஸ்கில் வேணா வளர்த்துக்கலாமே தாண்டி, என்ன பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மேல நீங்க உங்க ப்ராஃபிட்ட இன்னொரு டெவலப்பரோட ஷேர் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது பண்ணக்கூடாது அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் சூஸ் ஃபார் புரோகிராமிங் வித் ஏ. ஸோ இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. சீரியஸா வந்துட்டு நான் படிக்கிறப்போலாம் வந்து வெறும் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, கூகுள் மட்டும் தான் இருந்தது. பட் இப்போ உங்களுக்கே ஒரு டியூட்டர் இருக்கு. உங்க கூட பெர்சனலா வந்துட்டு உங்களோட டவுட்ஸ கிளாரிஃபை பண்றதுக்கு இந்த மாரி சாட் பாட்ஸ்லாம் இருக்கு. ஸோ சிம்பிளா அதுகிட்ட பேசுங்க. எப்படி படிக்கலாம், பிளான் வேணும் எல்லாமே வந்துட்டு உங்களால அதுகிட்ட கேட்க முடியும். இல்ல சைட்ஸ்லயே நெறைய கைண்ட் ஆஃப் சைட்ஸ் இருக்கு. ரோட் மேப் சைட்ஸ் இருக்கு. ஸோ அதில கூட லேர்ன் பண்ணலாம். பட் இன்கேஸ் நீங்க வந்துட்டு இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த புரோகிராமிங் இதைய வச்சு ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கணும்னா, I'll be doing live streams on Sundays 3 to 6 வந்துட்டு நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ப்ராபப்ளி டூ ஜாயின் தேர் அண்ட் வந்துட்டு வில் see a lot of application come into true லைக் நிஜமா வந்துட்டு எப்படி பில்ட் பண்ணணும், இல்ல வந்துட்டு ப்ரோகிராமிங் இது எப்படி பண்ணா நமக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும், இல்ல டைம் ஃபாஸ்ட்டா டெவலப் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு இப்போ புரிஞ்சிருக்கும் வைப் கோடிங் பண்ணணுமா, ப்ரோகிராமிங் இது பண்ணணுமான்ட்டு. நீங்க வந்துட்டு கண்டிப்பா என்னோட லைவ் ஜாயின் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில ஐ அம் சைனிங் ஆஃப் அண்ட் தேங்க் யூ. பாய்.